இந்தியாவில் காஷ்மீரின் பாரமுல்லாவிலிருந்து குஜராத்தின் கட்ச் வரை 26 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்தியாவில் காஷ்மீரின் பாரமுல்லாவிலிருந்து குஜராத்தின் கட்ச் வரை 26 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. காஷ்மீரின் பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபோரா, நக்ரோட்டா, ஜம்மு ஆகிய நகரங்களில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், எந்தெந்த நகரங்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. பாகிஸ்தானும் இந்தியாவும் 3400 கிலோமீட்டர் நீளம் கொண்ட எல்லை பகுதியை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் காஷ்மீர், லடாக், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த 5 மாநிலங்கள் நேரடியாக பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் அந்த 5 மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய 26 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்த முற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தானின் அனைத்து ட்ரோன்களும் வானத்திலேயே தாக்கி அழிக்கப்படுகின்றன. நம்முடைய எல்லைக்குள் அந்த ட்ரோன்கள் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பாக பஞ்சாபின் பெரோஸ்பூர் என்கின்ற பகுதியிலே வானத்தில் தாக்கி அழிக்கப்பட்ட பாகிஸ்தான் ட்ரோனினுடைய மிச்ச சொச்ச வெடிபொருள்கள் கீழே விழுந்ததில் ஒரு கார் தீப்பற்றி இருந்தது. அதன்படி அந்த காரில் பயணம் செய்திருந்த 3 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். மற்றபடி 3வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சி தரத்தக்க எந்த ஒரு செய்தியையும் இந்திய படையணி விட்டு வைக்கவில்லை. வரக்கூடிய அனைத்து பாகிஸ்தானிய ட்ரோன்களையும் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு நகரத்தையும் குறிவைத்து கிட்டத்தட்ட 26 முக்கிய நகரங்களை நோக்கிய தாக்குதல் யுக்தியாக ட்ரோன்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான். அதே நேரம் பாகிஸ்தானினுடைய வான்வெளி பகுதி முழுவதுமாக இந்தியாவின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்தியா ஏதேனும் ஏவுகணை தாக்குதலை நடத்திவிடும் என்கின்ற அச்சத்தில் தான் பாகிஸ்தான் தன்னுடைய வான்வெளியிலே சர்வதேச விமானங்கள் பறந்து செல்வதற்கு தொடர்ந்து அனுமதி வழங்கி வருகின்றது. இது போன்ற ஒரு யுத்த காலத்திலே தன்னுடைய நாட்டு வான்வெளியை பயன்படுத்துவதற்கு மற்ற நாடுகளுக்கு அந்த நாடுகள் அனுமதி வழங்காது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மனிதர்களை கேடயமாக பயன்படுத்துவது, பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்துவது, அதே போன்று சிவிலியன்ஸ் அதாவது சாதாரண பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்தி தொடர்ந்து பயங்கரவாதிகளை பாதுகாக்க நினைக்கின்றது பாகிஸ்தான் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்திய வான்வெளி எல்லைக்குள்ளே தொடர்ந்து ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு பதில் தாக்குதலாக ட்ரோன்கள் வாயிலாகவே இந்தியா தாக்குதலை பாகிஸ்தானுக்குள்ளும் நடத்துகின்றது. ஒருவேளை இந்தியா தன்னுடைய ஏவுகணைகளை பயன்படுத்தினால் அதற்கான விலையை, மிகப்பெரிய விலையை பாகிஸ்தான் கொடுக்க நேரிடும். அதன் காரணமாகத்தான் பாகிஸ்தான் சர்வதேச பயணிகள் விமானம் தன்னுடைய நாட்டு எல்லையை கடந்து செல்லலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி பல நாடுகளில் இருந்து வரும் விமானங்களுக்கு தன்னுடைய வான்வெளி வழியாக செல்வதற்கு அனுமதி வழங்கி கொண்டிருக்கின்றது. எனவே இது போன்ற பயணிகள் விமானம் அந்த நாட்டினுடைய வான் எல்லையை பயன்படுத்தும் பொழுது இந்தியா பெரிய அளவிலான ஏவுகணைகளை கொண்டு பாகிஸ்தானை விடாது என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே இது போன்ற ஒரு நிகழ்வை ராஜதந்திரமாக நினைத்து பாகிஸ்தான் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள் அவற்றை கொண்டு பாகிஸ்தானை எந்த விதமான தடயமும் இல்லாமல் அழித்து ஒழிக்கக்கூடிய அளவிற்கு வலிமை உடைய ஒரு ராணுவ பலத்தோடு இந்தியா இருக்கின்றது. நேற்றைய தினம் சீன தரப்பிலிருந்து அவர்கள் வாங்கி வைத்திருந்த பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி பார்த்தார்கள். அது எதுவுமே இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கவில்லை. அனைத்துமே வானத்திலேயே தாக்கி அழிக்கப்பட்டன. காஷ்மீர் முதல் கட்ச் பகுதி வரை இருக்கக்கூடிய குஜராத் மாநில எல்லை வரையிலான அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்று ட்ரோன்கள் பறந்து வருவதும் அந்த ட்ரோன்களை தாக்கி அழிப்பதுமாக நடவடிக்கைகள் இருக்கின்றன. 26 இந்திய நகரங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதன்படி அந்த 26 நகரங்கள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் காஷ்மீரிலே அதிகப்படியான விமான படைத்தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சித்திருக்கின்றார்கள். அதே போன்று பஞ்சாப் மாநிலத்திலும் பல இடங்களில், ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் உள்ளிட்ட நகரங்களை எல்லாம் குறிவைப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான். ஆனால் அதன் அனைத்து முயற்சிகளையும் முறியடித்துவிட்டு இந்திய தரப்பில் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட உலக நாடுகளுடைய தலைவர்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலின் பதற்றத்தை தணிப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எந்த ஒரு நாடும் வெளிப்படையான ஆதரவினை வழங்க முன்வரவில்லை என்றாலும் துருக்கி உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் மறைமுகமாக தங்களுடைய நாட்டின் ஆயுதங்களை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள், ட்ரோன்களை வழங்கி இருக்கின்றார்கள் என்ற தகவல் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய துருக்கி நாடு இது போன்ற ஒரு நடவடிக்கையை எடுத்தால்
அது இந்தியாவை நாட்டோ கூட்டமைப்பு பகைத்துக் கொள்வது போல் ஆகிவிடும். எனவே நாட்டோ கூட்டமைப்பிற்கு எதிராக ஏற்கனவே இந்தியா போன்ற நாடுகளின் ஆதரவை எதிர்நோக்கி 3 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யாவெல்லாம் காத்திருக்கின்றது. இந்த தருணத்தில் துருக்கி உள்ளிட்ட நேட்டோ அமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவிற்கு எதிராக ஏதேனும் செயல்பாடுகளை செய்ய நினைத்தால் அதை உறுதியாக அமெரிக்கா தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை ஏற்படும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த வகையிலும் இந்தியாவை பகைத்துக் கொள்வதற்கு அமெரிக்கா தயாராக இருக்காது. இந்த நிலையில்தான் துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடைய தலையீடு பாகிஸ்தானுக்குள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த தகவலை வெள்ளை மாளிகை வாயிலாக வெளியிட்டிருக்கின்றார். 2 நாடுகளும் மோதிக்கொள்வதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தெற்காசியாவின் பதற்றத்தை தணிப்பதற்கு அமெரிக்கா விருப்பம் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் சீனா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து அமைதியை கடைபிடித்து வருகின்றன. ஏனென்றால் உலகத்தின் எந்த ஒரு நாடும் இந்த அளவு நேர்த்தியாக எதிரி நாட்டினுடைய ராணுவ தாக்குதல்களை முறியடித்தது கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பல மணி நேரமாக 3 நாட்களாக 60 மணி நேரத்திற்கு மேலாக தாக்குதலை தொடர்ந்து நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பாகிஸ்தான் என்கின்ற நாட்டிடமிருந்து. ஆனால் எந்த ஒரு தாக்குதலையும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஏவுகணை அல்லது ட்ரோன்களை நம்முடைய எல்லைக்குள் அனுமதிக்கவில்லை. அந்த அளவு நேர்த்தியாக திட்டமிட்டு ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான செயல்பாட்டை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவம்